இன்றைய அரசியலில் நிலவும் சூழல் அனைவரும் அறிந்ததே. பகட்டுத்தனமான பொய்யுரைகள், நாடக அரசியல், விளம்பர அரசியல், ஊழல் அரசியல், மதுவின் அரசியல். மதுவிற்கு கொடுக்கும் முன்னுரிமை மக்களுக்கு கொடுப்பதில்லை. அறம் வளர்த்த தமிழ், சங்கமைத்து காத்த தமிழ், இன்று தமிழ் என்ற வார்த்தையே அனைத்து அரசு துறைகளிலும் பேருந்துகளிலும் நீக்கப்பட்டு செயல்படுகிறது. உரிமை கோரி முழக்கமிட்டால் கைது. ஆசிரியர்கள் நியமனம், செவிலியர்கள் நியமனம், ஊதிய உறவு, நிரந்தர வேலை, இவைகளுக்காக போராட்டம். மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக மக்கள் நடுவீதியில் ஆர்ப்பாட்டம். ஆளும் அரசோ இதனை கண்டு களிப்பாட்டம். எங்கே அரசில் இருக்கிறது மனிதம்? சுயநலத்தோடு தான் வாழ, தன் குடும்பம் வாழ, தனது வாரிசு தொடர்ந்து ஆளுமை செய்ய என்று ஒரு ஆதிக்க வர்க்கம். அதற்கு மக்களின் ஆதரவு. மக்களை வறுமை நிலையிலே வைத்து அவர்கள் கொடுக்கும் சொற்ப பணத்திற்கு கையேந்தும் நிலையிலே மக்களாட்சி, ஜனநாயகம் என்ற பெயரிலே நடைபெறுகிறது. இதனை மக்களும் உணர்கிறார்கள். இருந்தும் பயனென்ன? இறுதி நேரத்தில் கட்சி, விசுவாசம் என்ற பெயரில் தனது வாக்கினை அவர்களுக்கே வழங்குகிறார்கள். இதே நிலை நீடித்தால் எப்படி மறுமலர்ச்சி மலரும்? புதிய சமுதாயம் எப்பொழுது விடியலை காணும்? விடியலை தருகிறேன் என்று வந்துவிட்டு விடியா வாழ்வையை கொடுத்திருக்கிறார்கள் அரசாட்சி புரிபவர்கள். இந்நிலை மாற வேண்டும். மக்களும் உணர வேண்டும். நடுநிலையோடு நம் உரிமைகளை எவர் கொடுப்பார்களோ, எவர் தமிழை வளர்ப்பார்களோ, தமிழகத்தை தமிழரே ஆள வேண்டும் என்ற மனம் கொண்டு வாக்களியுங்கள். இது உங்கள் உரிமை. இது உங்களுக்கான, உங்கள் வாழ்விற்கான, உங்கள் சிந்தனைக்கான ஓர் செய்தி மட்டுமே. சிந்தியுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாய்மொழி சொல்வதால் மட்டும் பயனில்லை. அதனை வாக்களித்து காப்பது உங்கள் உரிமை. வணக்கம்.